சின்னதில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்பா அம்மா கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டாருமா அப்படிம்பாங்க. இப்போ அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவேன் நான். அதை எப்படி அப்பா அம்மா கைவிடுவாங்க, அப்படி சொல்லக்கூடாதுமா அம்மாங்க எங்கள் அம்மாச்சி. இல்லை இல்லை அப்படின்னு. அப்போது நான் என்ன கத்துறேன்னா, ஏசப்பா நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா கத்துறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்களே, அப்பா அம்மா கைவிட்டாலும் கைவிட மாட்டேன். இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, கைவிட்ட நிலைமை. எங்கள் அம்மா இருந்தும் அவங்க வந்து சிக்காக இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலை, கைவிட்ட நிலைமை தானே அப்படின்னு சொல்லிட்டு கைவிட மாட்டேன்னு சொல்லுவாங்களே. அப்படிங்கும்போது இந்த ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒளி வெள்ளமாக வருது. நான் பயந்துட்டு கண்ணை மூடிட்டேன். ஏன்னா என்ன அறியாமலேயே நம்ம அவர் ரொம்ப துக்கப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு தாட். அதனால் நம்ம அவரை பார்த்து அழிஞ்சே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ நான் வந்து இது பண்ணுறேன், வேண்டாங்கிற நினைவில் இருக்குது, என் வாய் சொல்ல நினைவில் இருக்குது. ஆனால் அந்த நினைவில் என்ன இது பண்ணுறேன்னா, அவர் பாதத்தை மட்டும் பார்ப்போமே, அவர் பாதத்தை பார்த்து நம்மளோட ப்ராப்ளம் சொல்லணும். ஏன்னா யாருமே இல்லையே என்னோட ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு. அதனால அவர் பாதத்தை சொல்ல நினைவு. ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது உண்மைக்கா. நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அறிந்தவர் நம்ம ஆண்டவர் தான். அப்போ எனக்கு தெரியல. ஆனால் உண்மைக்குமே அது நடந்தது.